ஹாய் வணக்கம் மக்களே. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மீஷோவில் வந்து நான் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். சங்கு வளையல், சிப்பியில் செஞ்ச ப்ரைஸ்லெட்டு, அப்புறம் கம்மல், இதெல்லாமே வந்து எங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கிறதுனால அதை எடுத்து வாங்கி நான் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் மீஷோவில். இது பார்த்திங்கன்னா, மீஷோவில் சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஜிஎஸ்டி தேவை இருக்கணும்னு இல்லை. நான் வித்தவுட் ஜிஎஸ்டியில் தான் அப்ளை பண்ணி பண்ணிகிட்ருக்கிறேன். ஓரளவுக்கு நல்லாவே போயிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர்லாம் என்னால் வீடியோ எடுக்க முடியலை. இது வந்து தேர்ட் ஆர்டரு, 3வது ஆர்டர் கிடச்சிருக்கு எனக்கு. நல்லாவே அதே மாதிரி எனக்கு அமௌண்ட்டும் கரெக்டாக அவங்க வந்து எனக்கு வந்து அக்கௌண்ட்டில் க்ரெடிட் பண்ணிட்டாங்க. ரொம்ப தேங்க்யூ மீஷோ. கரெக்டாக வந்துருச்சு எனக்கு அமௌண்ட்டு. 2 அமௌண்ட்டுமே எனக்கு கரெக்டாகவே வந்துருச்சு. இது பார்த்திங்கன்னா 3வது ஆர்டரு. நல்ல எனக்கு வந்து இப்போ 3 ஆர்டர் தான் வந்திருக்குன்னு நான் வந்து இது பண்ணாமல், எனக்கு ஏதோ இப்படி ஒரு ஆர்டர் 2 ஆர்டர் வர்றது கண்டிப்பாக எனக்கு வந்து இன்னும் நிறைய ஆர்டர் வரும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். எனக்கு 100 ஆர்டர் கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன். அதனால் நான் வந்து இதை வந்து நான் வந்து ரொம்ப இது கம்மியாக தானே வருதே அப்படின்னு நம்ம இது பண்ணாமல், நான் கண்டிப்பாக இதில் நம்பிக்கையோடு இருக்கேன். எனக்கு நிறைய ஆர்டர் வரும், நான் நிறையா வந்து சேல்ஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு மீஷோவில் சேல்ஸ் பண்ணிட்டவே எனக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா, இது என்னென்னா நம்ம வந்து அவங்க வந்து லேபிள் வந்து நமக்கு அந்த அட்ரஸ் அனுப்புறதுக்கு அந்த லேபிள் வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. நம்மளை அதை எடுத்துகிட்டு போய் நம்ம கம்ப்யூட்டர் சென்டரில் போயிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்து அந்த வந்து நம்ம இப்போ ஆர்டர் போடுறோம், அது பேக் பண்ணுறதுக்கு மேலே வந்து நம்ம ஒட்டி வைக்கணும். அதுதான் நம்மளுக்கு வந்து இதில் கொஞ்சம் இதாக இருக்கும். வேறு நம்ம ப்ராடக்ட் நம்ம கையில் எப்போவுமே வச்சுருந்தோம்னா, டக்குன்னு வந்து பேக்கிங் இதை மெட்டீரியல்லாம் வச்சுருந்தோம்னா உடனே பேக் பண்ணி அந்த கம்ப்யூட்டர் சென்டரில் போயிட்டு அந்த இது பிரிண்ட் அவுட் மட்டும் எடுத்துகிட்டு வந்து அதில் மேலேயே ஒட்டிட்டா போதும். ஒட்டி நம்ம வந்து கொரியர் இதுக்கு அவங்க நம்ம பண்ணவொடனே நம்மளுக்கு வந்து கூப்பிட்ருவாங்க. நம்ம லேபிள் வந்து ஜென்ரேட் ஆனவொடனேயே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அங்கே கொரியர் ஆஃபீஸ்லேருந்து நம்ம கூப்பிட்ருவாங்க. எங்கே வந்து கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டுருவாங்க. இல்லை அவங்களே வந்து வாங்கிக்கிருவாங்க. நம்ம அந்த மாதிரி கொடுத்தோம்னா அவங்க வந்து வாங்கிக்கிருவாங்க. இப்போ நம்ம ரொம்ப தூரத்தில் எப்படின்னா ரொம்ப சிட்டிக்குள்ளே இல்லாமல் நம்ம கொஞ்சம் கிராமத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிறப்ப கரெக்டாகவே நல்லாவே வந்து பண்ணுறாங்க. நல்லாவே இருக்குது. எனக்கு அமௌண்ட்டும் கரெக்டாக பண்ணிவிட்டாங்க. 2 அமௌண்ட்டுமே கரெக்டாக பண்ணிவிட்டாங்க. தேங்க்யூ மீஷோ. அதே மாதிரி இது உங்களுக்கு வந்து சும்மா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் ஊரில் என்ன பொருள் வந்து உங்களுக்கு சௌரியமாக கிடைக்குது எப்படின்னா கம்மியான ரேட்டில் கிடைக்கும். அதை வந்து நீங்கள் வந்து வாங்கி விற்கிறப்ப உங்களுக்கு அதில் ஒரு இன்கம் நல்லா வரும். இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே யூஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லாவே இருக்கும். அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த சங்கு வளையல் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இதுலேயும் போட்டிருக்கேன், யூடியூப்லேயுமே போட்டிருந்துருக்கேன். வேணும்னா நீங்கள் வந்து இதை ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே தேங்க்யூ மக்களே. தேங்க்யூ.